உலகெங்கிலும் நடக்கும் முக்கிய நிகழ்வுகளை குறுஞ்செய்தி வடிவத்தில் தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் செய்யுங்கள். ஆதன் செயலியை டவுன்லோட் செய்ய டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை கிளிக் செய்யவும். ஆதன் ஆன்மீகம் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். அனைவருமே இப்பொழுது புரட்டாசி மாதத்தை எதிர்நோக்கி காத்திருக்கிறோம். 17/9/2024 முதல் 17/10/2024 வரை இந்த புரட்டாசி மாதம் சூரியன் கன்னி ராசியில் சஞ்சரிக்கக்கூடிய காலகட்டத்தை கன்னியா மாதம் என்றும் அழைக்கப்படுவதுண்டு. இந்த புரட்டாசி மாதத்தை எடுத்துக்கொண்டால் ஆன்மீக ஆர்வலர்கள் முழுவதுமே கோலாகலம் என்றுதான் நாம் அழைக்க வேண்டும். குறிப்பாக ஸ்ரீனிவாசா கோவிந்தா என்ற பாடல் ஒலிக்காத வீடுகளே இல்லை என்று சொல்லலாம். புரட்டாசி மாதம் அனைத்து சனிக்கிழமைகளிலும் ஒவ்வொரு பெருமாள் கோயிலும் மிகவும் கோலாகலமாக விழாக்காலம் கொண்டிருப்பதை நாம் எளிதாக பார்க்க முடியும். பெருமாளை வழிபடக்கூடிய பக்தர்கள் அந்த நாட்களில் விரதம் இருந்து இவர்களது பிரார்த்தனைகளை முன்வைக்கிறார்கள். முன்னோர்களுக்கு திதி கொடுக்கும் மாதமாகவும் இந்த புரட்டாசி மாதம் வரக்கூடிய அமாவாசையைத்தான் மாலையபட்ச அமாவாசை என்று பிரத்யேகமாக முன்னோர்களுக்கு திதி கொடுக்கக்கூடிய விஷயங்கள் நடைபெறுகிறது. அக்டோபர் மாதம் 11ஆம் தேதி ஆயுத பூஜை மற்றும் சரஸ்வதி பூஜை, மேலும் அக்டோபர் மாதம் 12ஆம் தேதி விஜயதசமியும் கொண்டாடப்படுகிறது. இந்த கிரக நிலைகளை எடுத்துக்கொண்டு ஒவ்வொரு ராசிக்கும் என்ன தாக்கம் செய்ய போகிறது என்ற பலனை மேலோட்டமாக பலன்களாக மட்டும் நாம் எடுத்துக்கொள்ளாமல் சுவாரஸ்யமாகவும் பலன்களை இப்பொழுது நாம் மிகவும் விளக்கமாக காண இருக்கிறோம். ரிஷபராசிக்கு உண்டான பலன்களை இப்பொழுது நாம் காண இருக்கிறோம். ரிஷபராசிக்கு ரொம்ப நாள் கழித்து ஒரு நல்ல பலன் சொல்வதற்கு நான் ரொம்ப நேரமாக காத்து கொண்டிருக்கிறேன். இது நாள் வரை ரிஷபராசியில் குரு என்ற கிரகம் ஜென்ம குருவாக அமர்ந்து ஏராளமான பிரச்சனைகளில் இவர்கள் மாட்டிக்கொண்டிருந்தார்கள். இதனால் இவர்களுக்கு கொஞ்சம் வெளியே சொல்ல முடியாத தோல்வியும் அவமானமும் இருந்து கொண்டுதான் இருந்தது. இந்த மாதத்தில் என்ன ஒரு பிரமாதமான செய்தி என்றால், ராசியில் இருக்கக்கூடிய இந்த குரு என்ற கிரகம் வக்ரமடைந்து பின்னோக்கி செல்லவிருக்கிறது. இதனால் ஜென்மகுரு விலகுகிறது என்பதுதான் இதன் உள் அர்த்தம். இந்த காலகட்டம் நீங்கள் பிரமாதமாக உபயோகித்து கொள்ளுங்கள். இதையும் தவிர இவர்களுக்கு தனஸ்தானாதிபதி மற்றும் பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடிய புதன் சொந்த வீட்டில் ஆட்சி உச்சம் மூலத்திரிகோணம். இந்த புதன் என்ற கிரகம் ரிஷபராசிக்காரர்களுக்கு தன சம்பத்துக்கள் லாபத்தை கொடுத்துத்தான் ஆக வேண்டும் என்பது பிரபஞ்சத்தின் விதி. ராசியாதிபதி சுக்கிரன் இந்த மாதத்தில் சொந்த வீட்டில் ஆட்சியாக இருக்கிறது. ராசியாதிபதி ஆட்சி என்பது நமது முழு பலத்தையும் நாம் முழுவதுமாக வெளிப்படுத்தக்கூடிய ஒரு காலகட்டம். 10ஆம் வீட்டில் சனி சொந்த வீட்டில் ஆட்சியாக இருக்கிறது. பஞ்சமகா புருஷ யோகத்தில் வருகிறது. இதன் பெயர் சசயோகம். இதையும் தவிர இவர்களுக்கு அகண்ட சாம்ராஜ்ய யோகம் அப்படின்னு ஒரு யோகம் இருக்கு. இது என்ன சார் அகண்ட சாம்ராஜ்ய யோகம் என்றால், லக்னம் ஸ்திர லக்னத்தில் வந்து 2ஆம் அதிபதி இங்கு பலம் பெற்று குரு 11ஆம் வீட்டுக்கு அதிபதியாக தொடர்பு பெறும் பொழுது இதற்கு பெயர் ஒரு அகண்ட சாம்ராஜ்ய யோகம். இந்த யோகங்கள் எல்லாம் நான் சொல்வதில்லை, ஜோதிட சாஸ்திரங்களில் இவ்வாறு சொல்லப்பட்டுள்ளது. எனது வார்த்தைகளில் ஒரே வார்த்தையில் இதை சொல்ல வேண்டும் என்றால், காசு மேலே காசு வந்து கொட்டுகிற நேரம் என்று சொல்லிக்கொள்ளலாம். ஏனென்றால் ரிஷபராசிக்கு மேலும் மாத்ரு மூலதன யோகம் என்று ஒரு யோகம் இருக்கிறது. அதாவது இந்த மாத்ருஸ்தானத்தின் அதிபதி 5ஆம் வீட்டில் அமர்ந்து 11ஆம் வீடு என்று சொல்லக்கூடிய லாபத்தை பார்ப்பது மாத்ரு மூலதன யோகம். இதையும் தவிர களத்திர மூலதன யோகம் என்றொரு யோகம் இருக்கிறது. அதாவது 2ஆம் வீட்டின் அதிபதியை 7ஆம் வீட்டின் அதிபதி 4ஆம் பார்வையாக பார்ப்பது இங்கு களத்திர மூலதன யோகம் என்று வருகிறது. இதனால் இவர்களது வாழ்க்கை துணைவராலும் மேன்மை அடையக்கூடிய காலகட்டமாக அமைகிறது.
இத்தனை நாட்கள் இவர்களுக்கு ஏராளமான பிரச்சனைகள், கொஞ்சம் கடன் பிரச்சனைகள், உடல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் அனைத்துமே ரிஷபராசிக்காரர்களுக்கு இருந்தது. இப்பொழுது இந்த குரு வக்ரம் என்பதும், தனஸ்தானாதிபதி இங்கு சொந்த வீட்டில் ஆட்சி என்பதும், ராசியாதிபதி ஆட்சி என்பதும், இவர்கள் எந்தெந்த முயற்சிகளில் இறங்குகிறார்களோ வயதை அனுசரித்து அது கல்வியாக இருக்கலாம், அல்லது வேலை வாய்ப்பாக இருக்கலாம், தொழிலாக இருக்கலாம், வெளிநாட்டு தொடர்பாக இருக்கலாம், அனைத்து இடங்களிலும் அனைத்து பாலிலும் 6 அடிக்கக்கூடிய ஒரு அமைப்பாக இவர்கள் இதனை எடுத்துக்கொள்ள வேண்டும். குறிப்பாக இவர்களது குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயங்களில், ஏனென்றால் இங்கு புதன் ஆட்சியாக அமர்கிறார். அவர்கள் வெளிநாட்டு பயணமாக இருந்தாலும் வேலை வாய்ப்பாக இருந்தாலும் இவர்களுக்கு வெற்றி மேல் வெற்றி கிடைக்கக்கூடிய காலகட்டம். 10ஆம் வீட்டில் சனி வக்கரம் என்பது ரிஷபராசியை பொறுத்தவரை ஒரே நேரத்தில் ஒன்றுக்கு மேற்பட்ட வேலைகளை இவர்கள் கையில் எடுத்து செய்யக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும். இப்போ ஒரு நேரத்தில் நாம் ஒன்றுக்கு மேற்பட்ட வேலைகளை எடுக்கும்போது அதற்குண்டான லாபம் என்பது நமக்கு கண்டிப்பாக வரும். இதன் காரணம் லாபஸ்தானாதிபதி ராகு சொந்த வீட்டில் ஆட்சி. உபஜயஸ்தானங்கள் 3, 6, 11ஆம் வீடுகளில் அசுப கிரகங்கள் அமரும் பொழுது நிகரற்ற லாபத்தை கொடுத்துத்தான் ஆக வேண்டும் என்பதும் பிரபஞ்சம் கொடுக்கக்கூடிய ஒரு பொக்கிஷம், பிரபஞ்சத்தின் விதியாகவும் நாம் இதனை எடுத்துக்கொள்ளலாம். ராசியில் குரு வக்ரம் என்பதும் நாம் ஏற்கனவே சொன்னது போல் இவர்களுக்கு கண்டிப்பாக நிகரற்ற லாபத்தையும் நிகரற்ற சம்பத்துக்களையும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கிறது. 4ஆம் அதிபதியும் 5ஆம் அதிபதியும் 4ஆம் அதிபதியும் 2ஆம் அதிபதியும் ஒன்றாக இணைவது என்பது இவர்களது வீடு, வாகனம், மனை போன்ற விஷயங்களில் ஒரு நல்ல டெவலப்மெண்ட், ஒரு நல்ல தெளிவான ஒரு நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் என்பது ஏற்படக்கூடிய காலகட்டம். அதாவது இந்த வீட்டுக்கு வாடகைக்கு ஒரு ஆள் வர வேண்டும் என்று நான் காத்திருந்தேன். நான் கட்ட ஆரம்பித்த பிறகு அந்த வீடு என்பது பாதியில் நின்று விட்டது. இதனால் முழுவதுமாக என்னால் முடிக்க முடியவில்லை. நான் ஒரு இடத்தை வாங்கி வைத்து விட்டேன், ஆனால் அந்த இடத்தில் என்னால் ஒரு வீடு கட்ட முடியவில்லை என்று பல நாட்களாக காத்திருந்த நபர்கள் அவர்களது வீடு, வாகனம், மனை மற்றும் 4ஆம் இடம் குறிகாட்டக்கூடிய இந்த மாத்துர் ஸ்தானம் போன்ற அனைத்து விஷயங்களிலும் மேலும் மேன்மை பெற்றுத்தான் ஆவார்கள். இதன் காரணம் இந்த 2, 4, 4, 5 அதிபதிகளின் கூட்டணி 5ஆம் வீட்டில் இருப்பதுடன் மட்டுமல்லாமல் 11ஆம் வீடு என்று சொல்லக்கூடிய லாபஸ்தானத்தை பார்ப்பதனால் இவர்களுக்கு இந்த மாதம் கண்டிப்பாக நிகரற்ற லாபம் என்பது முழுவதுமாக ஏற்படும். இவர்கள் எங்கே கவனமாக இருக்க வேண்டும்? 7ஆம் வீட்டின் அதிபதி என்று சொல்லக்கூடிய செவ்வாய் ராசிக்கு 2ஆம் வீட்டில் அமைந்திருக்கிறது. 7ஆம் வீட்டின் அதிபதி என்று சொல்லக்கூடிய செவ்வாய் ராசிக்கு 2ஆம் வீட்டில் அமர்ந்திருக்கிறது. 7ஆம் வீடு என்பது களத்திரஸ்தானத்திற்கு அதிபதி. அதாவது இவர்களது வாழ்க்கை துணைவரால் மேன்மை பெறக்கூடிய காலகட்டம். என்ன சார் இது, நீங்கள் சொல்கிறது கேட்பதற்கே நன்றாக இருக்கிறதே, இவ்வாறெல்லாம் நடக்குமா என்று யோசிக்க வேண்டாம். ஆனால் அதே நேரத்தில் இந்த செவ்வாய் 2ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய வாக்குஸ்தானத்தில் அமர்ந்திருக்கும் பொழுது நமக்கு தெரியாமல் நாம் சில நேரங்களில் சில வார்த்தைகளை பேசிவிடுவோம். அந்த வார்த்தைகள் கொஞ்சம் உஷ்ணமாக இருக்கும். இதை மட்டும் நீங்கள் உங்களது பயிற்சி, முயற்சியால் கவனமாக கையாளுங்கள். தேவைப்பட்டால் இதற்கு கொஞ்சம் தியான பயிற்சி கூட நீங்கள் செய்து கொள்ளலாம். அதாவது நமக்கு மனதில் எந்த விதமான ஒரு சஞ்சலமோ ஒரு கெடுதலான விஷயங்களோ இருக்காது. ஆனால் பேசக்கூடிய வார்த்தைகள் அவ்வாறு நாம் யோசிப்பதாக காண்பிக்கும். இதனை மட்டும் கவனமாக நீங்கள் பார்த்து கொள்ளுங்கள். முடிந்தால் செவ்வாய்க்கிழமைகளில் ஒரு பிரதானமான முருகன் கோயிலுக்கு சென்று நீங்கள் ஒரு அபிஷேகமோ அர்ச்சனையோ செய்வதன் மூலம் இந்த செவ்வாயின் கெடுதலான பலன்கள், இதன் வீரியம் நமக்கு கட்டுப்படும். கிரகநிலைகள் முழுவதுமே இந்த மாதம் வெற்றி கொடி கட்டுவதற்கு தயாராக இருக்கிறது. முழுவதுமாக இதனை நீங்கள் உபயோகித்துக் கொள்ளுங்கள். வாழ்த்துக்கள்.